வணக்கம். ஏழையா பொறக்கிறது நம்ம கையில இல்லைங்க. ஆனா நம்ம போகும்போது ஏழையா போகக்கூடாது. எல்லாருமே அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவோம். லைஃப்ல எப்படியாவது முட்டி மோதி முன்னுக்கு வந்துட்டோம்னு நினைப்போம். ஆனா சில பேருக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னுக்கே வர முடியாது. லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது, அவங்க கையில பணம் தங்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சில சூட்சமங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு சீக்ரெட்டை தான் இன்னைக்கு மீரா சீக்ரெட்ஸ்ல நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்குமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குங்க. ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்னைக்கு குளிக்கணும் அதுலதான் இருக்கு சூட்சமம். தசமி திதி மாசத்துல 2 நாள் வரும். அதை பார்த்து வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த தசமியில எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. என்னைக்கு குளிக்க கூடாதுன்னு சில சூட்சமங்கள் இருக்கு. பௌர்ணமி அமாவாசையில மறந்து கூட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடாதீங்க. இத பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம். பட் இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி தசமி திதியில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க 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 உங்க வாழ்க்கை மேல 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 வந்துட்டே இருக்கும். அதுக்காக ஒரு தசமியில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அடுத்த தசமிக்குள்ளேயே நான் பணங்காசெல்லாம் நிறைய பார்க்கணும்னு நினைச்சா அது நடக்காதுங்க. காலப்போக்கில் நீங்களே உணர்வீங்க வீடு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குங்கிறத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைஃப்ல இன்னும் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க.